வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல காந்தவியல், அதாவது காந்தத்தை பத்தி உண்டான படிப்பு நம்ம பார்த்தோம். அதான் அலகு 1. பட் அது ரொம்ப சின்ன லெசன் தான். ஒரு காந்தத்தை பத்தி, அந்த காந்தத்தை சுத்தி என்னெல்லாம் இருக்கு, ஒரே மாதிரி துருவங்கள், அப்புறம் வேற வேற துருவங்கள் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 2க்கு போறோம். அலகு 2க்கு போறோம். அலகு 2ல வாட்டர் இருக்கு, நீர் இருக்கு. ஓகேவா? சரி. பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா, லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சத ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் வழியா நம்ம பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சத ஒரு 3 ஒன்வேர்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த 3 ஒன்வேர்டையும் பார்த்துட்டு நம்ம போகலாம். ஸோ இப்போ நான் நான் ஃபர்ஸ்ட் அனிமேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ரைட். ஸோ இதுல இவன் உங்ககிட்ட நீங்க கண்ணில் பாக்குறீங்க 2 பார் மேக்னெட் இருக்கு. எஸ். ஓகேவா? ஒரு பார் மேக்னெட், ஒவ்வொரு பார் மேக்னெட்டை சுத்தியும் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு சவுத்ல முடியும். சரிங்களா? நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு சவுத்ல முடியும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ரைட். இப்போ சவுத்துனா தென்னு, நார்த்னா வடக்கு அப்படின்னு தெரியும். ஸோ வடக்குல ஆரம்பிச்சு தெற்குல இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்க ஆஹ், ஒரே மாதிரி தூரம், அதாவது ஒரு காந்தத்துக்கு 2 துருவங்கள் இருக்கும், 2 போல்ஸ் இருக்கும். நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு இருக்கு. அதை காமிச்சிருக்கேன். மேக்னெட்டை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி துருவங்கள். நார்த் போல் இருக்கு பாருங்க. அடுத்தன வட வட துருவங்கள் இருக்கு. அப்போ ஒரே மாதிரி துருவங்கள்னா ஒன்றை ஒன்று என்ன பண்ணும்? விலக்கும் அல்லது எதிர்க்கும் அப்படின்னு சொல்றோம். அதை பார்க்கலாமா? 2 பார் மேக்னெட்டை, 2 சட்டகாந்தத்தை கொண்டு வரேன், நீங்களே பாருங்க. எஸ், விலகி போகுது பாத்தீங்களா? பாருங்க, விலகி போகும். எஸ், விலகி போதா? ரைட். அப்போ ரிப்பல்சன், விலகி போகுது. சேம் போல்ஸ். ஆமா, நீங்க சவுத் சவுத் வச்சாலும் இதுதான் நடக்க போகுது. இப்ப நான் நார்த் நார்த் காமிச்சா அதே மாதிரி நீங்க சவுத் சவுத் வச்சாலும் இதுதான் நடக்க போகுது. ஓகேவா? அட்ராக்ஷன் எப்போ நடக்கும்? ஆப்போசிட் ஃபோர்ஸ், நார்த்தும் சவுத்தும் வரும்போது. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ மாத்த போறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு மேக்னெட்டை மாத்துறேன். இப்போ பாருங்க, இப்போ அட்ராக்ட் ஆகணும். நான் மெதுவாக காமிக்கிறேன். இப்போ சவுத்து நார்த்து வந்துட்டா பாருங்க, ரெண்டுமே அட்ராக்ட் ஆச்சு. கிளியரா? ஸோ ஹியர் அட்ராக்ஷன், ஆப்போசிட் போல்ஸ், நார்த்து சவுத்து ஆப்போசிட் போல்ஸ். அதனால இது அட்ராக்ஷன். இதுதான் நம்ம பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ரைட்டா? சூப்பர். ஸோ நம்ம இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலி ஒரு 3 ஒன்வேர்டு சொல்லியிருந்தேன். அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரியை பார்த்துட்டு அந்த 3 ஒன்னோட பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஸ்டோரி கூட கிடையாது, ஒரு உண்மையான சம்பவம் தான். உண்மையான சம்பவம்னா ரொம்ப ஒரு த்ரில்லான சம்பவம்லாம் இல்ல. சாதாரண நமக்கு தெரியக்கூடிய ஒரு தெரிஞ்சிருக்கிற சம்பவம் தான். இப்போ ஆப்பிரிக்கால ஆப்பிரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா, சில கிராமங்கள்ல மக்கள் ஒரு குடம் தண்ணி எடுக்க 6 கிலோமீட்டர் வரைக்கும் போறாங்க. ஓகேவா? அண்ட் ஆப்பிரிக்கா மட்டும் இல்ல, நம்ம நார்த் இந்தியாலே அது இருக்கு. நம்ம அந்த சைடு நம்ம சொல்றோம்ல, நார்த் இந்தியா. அ வடக்குல இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு. ரொம்ப தள்ளி தான் இருக்கு. அங்கெல்லாம் சில கிராமங்கள்ல தண்ணியே கிடையாது. அவங்க மத்த இடத்துக்கு தான் போய் தான் பிடிக்கணும். ஸோ காலையில எந்திரிச்சு அ பல மைல், பல கிலோமீட்டர் நடந்து தண்ணிய புடிச்சுட்டு வராங்க. ஓகேவா? ஆனா நம்ம ஊர்ல பாருங்க, நம்ம காலையில எந்திரிச்சு தண்ணிய தொறந்தா தண்ணி வருது. சில பேர் அப்படியே தண்ணி சார்ஜ் வேஸ்ட்டாக கூட போகுது. என்னைக்குமே தண்ணி வேஸ்ட்டா போறத நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பைப்ப அடைச்சிருங்க. சரிங்களா? தண்ணி அப்படி வேஸ்ட்டா போகக்கூடாது. ஸோ நம்ம ஊர்லலாம் அப்படி குழாய திறந்தாலே தண்ணி வருது. அதனால இந்த தண்ணிலாம் நம்மளுக்கு ஒரு சாதாரணமா தெரியுது. பட் இத மாரி இந்த சிச்சுவேஷன் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு அமிர்தம் கிடைச்ச மாரி இருக்கும். அப்படிதானே? அ நெனச்ச நேரத்துல தண்ணி வருது, நெறைய வருது அப்படிங்கும்போது. ஸோ அது நம்ம ஒரு கிஃப்டட் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் நம்ம தண்ணிய பாதுகாக்கலன்னா, நம்மளுக்கும் ஃபியூச்சர்ல இந்த நெலைம வரும். ஏன்னா இயற்கை ரொம்பலாம் பொறுத்துக்கிடாது. சரிங்களா? ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, வாட்டர்
is more precious than gold. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீர் தங்கத்தை விட மதிப்பானது. ஆமா, தங்கம் இன்னைக்கு 12,000 13,000 சொல்லலாம். எப்போ நீங்க தண்ணி வந்து ஈஸியா கிடைக்கிறனால, பைப்ல இருக்கனால, இல்ல வெளியில 20 ரூபா கேனு 10 ரூபா கேனு நீங்க வாங்குறதுனால ஆனா ஒரு வயிறு பசிக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கு, வெயில் அலைஞ்சிருக்கீங்க, ரொம்ப கிறக்கமா வருதுன்னா உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு தங்கத்தை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவீங்களா? முடியாது. அப்படிதானே? அந்த நீங்க தங்கம் வாங்குனீங்க, ஒரு 20,000க்கு வாங்குனீங்க, நான் 40,000 தந்து அந்த தங்கத்தை சாப்பிடுன்னு சொன்னா கூட நீங்க சாப்பிட மாட்டீங்க. அப்படிதானே? அதை விட அதிகமா தந்தாலும். பட் ஒரு 20 ரூபா கேனு, நான் 40 ரூபா 40 ரூபா தாப்பா, நான் இந்த 20 ரூபா கேனை தருவேன்னா, அப்போ நீங்க உங்கள்கிட்ட இருந்துன்னா கண்டிப்பா 40 ரூபா கேன் பரவாயில்லப்பா, நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வாங்குவீங்க. அப்ப எது இம்பார்ட்டன்ட், எது ப்ரீசியஸ்? தண்ணி தானே. இப்ப இந்த இதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு. சோ இதுதான். சோ இது ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு ஆச்சரியமான ஃபேக்ட் ஒண்ணு நான் சொல்றேன். நம்ம பூமியில தண்ணி வந்து குறையுமா கூடுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அதுவும் பொதுவா மாணவர்கள் நீங்க உங்களுக்கு வந்து அந்த டவுட் இருக்கும். அப்படிதானே? அஹ்? ஆனா பூமியில இருக்கக்கூடிய வாட்டர் என்னைக்குமே குறையாது. அதே நேரத்துல கூடவும் கூடாது. வாட்டர் இன்கிரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. அது எப்படி? ஆ? எப்படி அதோட சமநிலையை பேணி பாதுகாக்கு? அதாவது கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே டைனோசர், நிறைய படத்துல பார்த்திருப்போம். நம்ம நேர்ல பார்த்தது கிடையாது. படத்துல பார்த்திருக்கோம். அப்படிதான் டைனோசர் குடிச்ச அதே தண்ணிய தான் ஏதோ ஒரு வடிவத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் குடிச்சிட்டு இருக்கோம். எவ்வளவு அற்புதமான விஷயம் என்ன? உண்மை. பல வருஷத்துக்கு முன்னாடி குடிச்ச அந்த டைனோசருடைய அந்த டைனோசர் குடிச்சிருக்கோம். அந்த வாட்டருடைய ஏதோ ஒரு வடிவம். அந்த டைனோசர் வாட்டரா குடிச்சிருக்கலாம். பட் இப்போ இன்னைக்கு அது வந்து ஒரு வாட்டர் டேப்லெட்டா இருக்கலாம், கடலா இருக்கலாம், ஆறுல ஓடலாம். எப்படியோ ஏதோ ஒரு வடிவத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் குடிச்சிட்டு இருக்கோம். ஏன் சார்? எப்படி சார்? அப்படின்னா அதுதான் மறுசுழற்சி செய்யக்கூடிய வளம். ரீசைக்கிளபிள் ரிசோர்ஸ். ரீசைக்கிளபிள் இதெல்லாம் ரிசோர்ஸ். ஓகேவா? மறுசுழற்சி செய்யக்கூடிய வளம். ஓகேவா? ரைட். இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பாடத்துக்குள்ள போகும்போது அந்த பாடம் சம்பந்தப்பட்டதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான தகவலாம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க மேக்னட்டை பத்தி பார்த்தீங்க. அந்த காந்தவியல்ல இருக்கக்கூடிய ஒரு 3 ஒன்வேர்ட இப்ப நம்ம ரீகால் பண்ண போறோம். ஸோ நான் திருப்பியும் ஒரு ஒன்வேர்டு இத ஷேர் பண்ண போறேன் ஸ்க்ரீன்ல. ஒரு 3 ஒன்வேர்டு அழகா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒன்வேர்டு தான். சரியா? ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ மேக்னெட்டிக் மெட்டீரியல்? பின் வருவனவற்றுள் எது காந்தத்தன்மை கொண்ட பொருள் அப்படின்னு கேட்கிறாங்க. எது காந்தத்தன்மை கொண்ட பொருள்? பிளாஸ்டிக் நெகிழி, வுட் மரம், அயான் இரும்பு, கிளாஸ் கண்ணாடி. இது வந்து காந்தத்தன்மை கொண்ட பொருள். யோசிச்சு பாருங்க. நான் டைம் தாரேன். ஒரு 30 செகண்ட், ஒரு 30 செகண்ட் வேணா, ஒரு 20 செகண்ட்ஸ். நீங்க சாட் பாக்ஸ்ல கூட சொல்லலாம், இல்ல அன்மியூட் பண்ணி சொல்லலாம். எது காந்தத்தன்மை கொண்ட பொருள்? நெகிழி, வுட்டா, இரும்பா, கண்ணாடியா? எஸ், அயான் இரும்பு. கரெக்டா? ஓகே, இதை கிளிக் பண்ணிடலாம். ரெண்டாவது ஒன்று. A freely suspended magnet always points in which direction? நல்ல இம்பார்ட்டன்ட் ஒன். அதாவது ஒரு காந்தத்தை எடுக்கிறீங்க, காந்தத்தை நூலால கட்டி தொங்க விடுறீங்க. அப்படி தடையின்றி தொங்க விடப்பட்ட காந்தம் எப்போது எந்த திசையை காட்டும்? எந்த திசை காட்டும்? ஈஸ்ட் வெஸ்டா, கிழக்கு மேற்கா, நார்த் சவுத் வடக்கு தெற்கா, நார்த் வெஸ்ட் வடக்கு மேற்கா, சவுத் ஈஸ்ட் தெற்கு கிழக்கா? இம்பார்ட்டன் ஒன் வேர்ட். சொல்லுங்க பாப்போம், ஆன்சரை சொல்லுங்க. Freely suspended magnet always points in which direction? Yes, ஆப்ஷன் பி ஆன
நார்த்து சவுத்து. கரெக்டா? நார்த்து சவுத்து. வடக்கு தெற்கு. இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. ஓகே, குட். வடக்கு தெற்கு. 3வது ஒன்னோடு போலாமா? வாட் ஹேப்பன் இப்ப நீங்க அனிமேஸ்ல பார்த்த அந்த ஒன் வேர்ட் தான் அது. வாட் ஹேப்பன்ஸ் when the north pole of the one magnet is brought near the north pole of another magnet? ஒரு காந்தத்துடைய வடமுனை மற்றொரு காந்தத்துடைய வடமுனைக்கு அருகில் கொண்டு வரப்பட்ட என்ன நிகழும்? அட்ராக்ஷன் ஈர்க்கும், ரிப்பல்சன் விலக்கும், நோ ரியாக்ஷன் வினை ஏதும் இல்லை, ரொட்டேஷன் சுழலும். யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்பதான் அனிமேஷனையும் பார்த்தீங்க. ஈஸி. எஸ். ரிப்பல்சன். ஆமா, ஒரே மாதிரி முனைகள்ல வடமுனை வடமுனை தென்முனை தென்முனை ரிப்பல்சன் விலக்கும். எஸ். ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. எஸ். இரும்பு ஃப்ரீலி சஸ்பெண்டட்னா நார்த்து சவுத்து வடக்கு தெற்கா தான் நிற்கும். வடமுனை வடமுனை ரிப்பல்சன். இதெல்லாம் புரிஞ்சுதா? இதுதான் 3 வேர்ட். கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ இது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ள போகலாம். நீர் வாட்டருக்குள்ள போகலாம். இப்போ புவியில உயிர் வாழ்றதுக்கு தேவையான பேசிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது அடிப்படை பொருள், இந்த நீர் தான். கரெக்டா? அப்படிதானே? உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பா அடிப்படையான இது நம்மளுக்கு நீர் இல்லாம காற்று இல்லாம வாழ முடியுமா? உணவு இல்லாம கூட கொஞ்ச நாள் வாழலாம். நீரோ காற்றோ இல்லாம வாழ முடியாது. அப்படிதானே? ஸோ உயிரினங்களுடைய எவால்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிணாம வளர்ச்சி, உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சி, சர்வையல் அதாவது வாழ்வாதாரம், ஆகியவற்றுக்கு ரொம்ப ரொம்ப வாட்டர் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாம நம்ம உடம்போடைய பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலை, அதை மெயின்டைன் பண்ணணும். அது கட்டு கடங்காம போயிட்டுனா அவ்வளவுதான். நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஹீட்டை தாங்க முடியுதா நம்ம பாடி? இல்ல. ஸோ அந்த பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலையை மட்டும் இல்லாம பூமியோட வெப்பநிலையும் எர்த்தோட டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. இதுதான் வாட்டர் தான். ஸோ உடலுக்கும் பூமிக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதே இவர் தான். ஓகேவா? ரைட். இப்போ இந்த நீர் எங்கெல்லாம் கிடைக்கும்? அதான் நீர் ஆதாரங்கள், சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் ஆஃப் வாட்டர், நீர் ஆதாரங்கள். ஓகேவா? நம்ம வீடுகள்ல சமைக்க, குளிக்கணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிணறுகள், கேனல்ஸ் அப்படின்னு சொல்லிய கால்வாய்கள், பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளங்கள் மூலமா தண்ணி கிடைக்கும். நகரங்கள்ல சிட்டி சைட்ல வாட்டர் டேங்க்ஸ் நீங்க பார்க்கலாம், நீர் தொட்டிகள் பார்க்கலாம். அங்கேருந்து நமக்கு அதுல நீரை சேகரிச்சு அப்படி கொடுப்பாங்க. பைப்ஸ் வழியா வருது. கரெக்டா? இந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து வழியா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நீர் ஆதாரம் நம்மளுக்கு வந்து கிணறுல இருந்து கால்வாய்கள் இருந்து இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்ப இந்த வாட்டர் எந்தெந்த மாதிரி நிலைகள் இருக்கு? அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் எப்படிலாம் நிலைகள் இருக்கு? வாட்டர்லோட நிலை தானே இருக்கு நம்ம நினைப்போம். அப்படிதான் இல்ல. ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர், நீரின் நிலைகள். இயற்கையில நீர் 3 நிலைகள்ல இருக்கு. இயற்கையில நீர் 3 நிலைகள் இருக்கு. அப்படியா? எப்படி? சாலிட் ஃபார்ம்ல கூட இருக்கு. சாலிட் ஃபார்ம்னா திட வடிவம். திட வடிவத்துல கூட இருக்கான். இருக்கா? வாட்டர் எங்கேயா திட வடிவத்துல இருக்கா? எஸ். திண்ம நிலையில இருக்கு. அதுதான் ஐஸ், பனிக்கட்டி. கரெக்டா? இது ஆக்சுவலி வாட்டருடைய ஒரு ஃபார்ம் தான். மலையோடைய உச்சியில இருக்கு. பனிக்கட்டியா இருக்கா, ஐஸ் கியூப்பா இருக்கா, மலை உச்சில இருக்கு. துருவ பிரதேசங்கள்ல இருக்கு, போலார் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துருவ பிரதேசங்கள்ல கூட இருக்கு. இதெல்லாம் தண்ணி தான். லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. லிக்விட் ஃபார்ம்
திரவ வடிவத்துல. திரவ வடிவத்துல. இது நம்ம நீராவே இருக்கு. நீர் தான், வாட்டர் தான். அப்படிதானே? இது திரவ வடிவம். ஆறுகள், கடல்கள், பெருங்கடல்கள், நிலத்தடி நீர்ல, நிலத்தடியில எல்லாத்துலயும் இந்த ஃபார்ம்ல இருக்கு. ரைட்டா? ரைட். மூன்றாவது ஃபார்ம் இருக்கு. ஏன்னா நான் 3 ஃபார்ம் சொல்லிட்டேன். மூன்றாவது ஃபார்ம் இருக்கு. அதுதான் கேசியஸ் ஃபார்ம். கேசியஸ் ஃபார்ம். கேசியஸ் ஃபார்ம்னா வாயு வடிவம். வாயு வடிவத்துல இருக்கு. அதாவது நீராவியா இருக்கு. நீராவி. கரெக்டா? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய காத்துல நீராவி இருக்கு. நீர் வந்து ஆவியானது. நமக்கு தெரியாம இருக்கலாம் மேபி. ஆனா இருக்கதான் செய்யுது. அண்ட் இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து ஏதோ ஒரு குளம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து இடத்த வழியா நீங்க பைக்ல போகும்போது பார்க்கலாம். நல்லா குளிர்ந்திருக்கும். ஏன்னா அப்பதான் அந்த 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 தண்ணி தான் பாத்தீங்கன்னா ஆவியாகி அந்த காத்துல இருக்கு. நம்ம அந்த சைடு போகும்போது நம்ம மூஞ்சில படும்போது கையில படும்போது அந்த குளிர்ச்சி நமக்கு தெரியுது. அப்படிதான். ஸோ அது வந்து இந்த வடிவத்துல இருக்கு. ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது நீரோடைய பரவல். நீரின் பரவல். நீரின் பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அவைலபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். பூமியில 97% வாட்டர், நீர், உப்பு நீர் தான். எப்படி பாத்தீங்களா? பூமியில இருக்கக்கூடிய 97% வாட்டர் உப்பு நீர் தான். சாலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு? இது கடல்ல இருக்கு. அப்படிதானே? ஓகே. மீதி மீதி 3% பொதுவா எல்லாத்தையுமே 100% சொல்றோம். மீதி 100%, சாரி, மீதி 3% எங்க இருக்கும்? யோசிச்சு பாருங்க. மீதி 3% அதுதான் ஃப்ரெஷ் வாட்டர். அதுதான் நன்னீர். அதுதான் நன்னீர். ஓகே. ஃப்ரெஷ் வாட்டர். இதையும் நம்மளால முழுசாலாம் பயன்படுத்த முடியாது. நம்ம நினைப்போம் பரவாயில்லையே 3% இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம்னு. இல்ல, அங்கேயும் நிறைய இது வந்து நன்னீரா தான் இருக்கு தவிர அது வடிவம் வேற வேற இதுல இருக்கு. எப்படின்னா இதுல இந்த 3%ல அதுல நம்ம வந்து ஒரு 100% மாதிரி எடுத்துக்கிட்டு 68.7% கிளாசியஸா இருக்கு. அதாவது பனி ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல. பனி ஆறுகள் 30.1% கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். நிலத்தடி நீர் நீராக இருக்கு. ரைட்டா? அப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்களேன். ஒரு 100% வச்சா 68.68யும் 30யும் கூட்டினாலே 98 வருது. இதுல பாருங்கன்னா 0.7 0.8. அப்போ 98.8. அப்போ ரொம்ப 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 கம்மியா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். எவ்வளவுதான் மீதி கொஞ்சோண்டு இருக்குல்ல, அது வந்து இப்போ இப்ப இது 30.1% கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர்னு சொல்லியாச்சு. நமக்கு நேரடியா கிடைக்கக்கூடிய சர்ஃபேஸ் வாட்டர் நமக்கு கிடைக்கல. அதுதான் சர்ஃபேஸ் வாட்டர். மேல் டாப்ல இருக்குல்ல, பூமியோட சர்ஃபேஸ்ல இருக்குல்ல, அதுதான் சர்ஃபேஸ் வாட்டர். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 0.3% தான். புரியுதா? ஸோ இவ்வளவுதான். ஒரு நீர் நீர் வந்து ரொம்ப அதிகமாலாம் இல்ல. கண்டிப்பா கம்மியா இருக்கு. பட் அந்த கம்மியா இருக்குங்கிறத நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம சும்மா தண்ணி கம்மியா இருக்குப்பா அப்படிங்கிற மட்டும் இல்லாம 97% வாட்டர் வந்து சாலைன் வாட்டரா, உப்பு நீரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்படிதானே?
கடல்கள்ல இருக்கு அது. மீதி 3% இருக்கு நன்னீர், நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ன்னு சொன்னாலும், அது அப்படி கரெக்ட்டாவும் இல்ல. ஏன்னா, பனியாறுகளா ஒரு 68.7% பனியாறுகளா இருக்கு. அத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதான் அப்புறம் ஒரு கிரவுண்ட் வாட்டர்ல நம்ம கொஞ்சம் பார்க்கக்கூடிய நிலத்தடி நீர். அது நமக்கு நேரடியா கிடைக்கக்கூடிய நிலை கிடையாது. அப்படிதானே? நமக்கு நேரடியா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுதான். சர்ஃபேஸ் வாட்டர் தான். ஆனா, அது பார்த்தீங்கன்னா 0.3% தான். சரிங்களா? இது இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே. ரைட். இப்போ இதுல ஒரு ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறத ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நிமிஷம். நோட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் 22 மார்ச் 22ஆம் தேதிய தான் வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இத நோட் பண்ணிக்கோங்க. உலக நீர் தினம். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 22ஆம் தேதிய தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, உலக நீர் தினம் அப்படிங்கிறத சொல்றோம். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ அடுத்த டாபிக் போறோம். அடுத்த டாபிக் என்னன்னா, கம்போசிஷன் ஆஃப் வாட்டர். நீருடைய இயல்பு. நீரின் இயல்பு. நீருடைய இயல்பு. ஓகே. ரைட். நீர் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி புகும் தன்மை கொண்ட அதுதானே டிரான்ஸ்பரண்ட் ஒளி புகும் தன்மை கொண்டது. டேஸ்ட்லெஸ். டேஸ்ட்லெஸ் அப்படின்னா சுவையற்றது. இந்த மாதிரி ஒரு பொருள் தான் வாட்டர். டிரான்ஸ்பரண்ட், டேஸ்ட்லெஸ், சுவையற்றது. இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது இருக்கு. மாலிகுலர் ஃபார்முலா என்ன? நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்? H2O அப்படின்னு சொல்லுவோம். அதுதானே இதான் அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா. மூலக்கூறு வாய்ப்பாடு. இதுல ஹச்னா 2. அ ஹ ஹச்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் 2 எண்ணம் இருக்கு. ஓனா ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் 1 இருக்கு. அப்ப 2 ஹைட்ரஜன் அணுக்களும், 1 ஆக்ஸிஜன் அணுவும் சேர்ந்து தான் நீரா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ கடல்ல நீங்க வாட்டர் குடிச்சு பார்ப்பீங்க. உப்பா இருக்கும். சரியா? அதாவது உவர்ப்பா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீர்ல கலந்துள்ள உப்புடைய அளவ உவர்ப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சாலினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, உவர்ப்பு தன்மை. உவர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் நீர்ல அதிகமா என்ன இருக்குன்னா, உப்பு. அதாவது NaCl இருக்கு. சோடியம் குளோரைடு இருக்கு. சோடியம் குளோரைடு உப்பு நமக்கு தெரியும். நம்ம உப்பு சாப்பிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்க கடலுடைய நீர்ல பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு கரிக்கும். அப்படிதானே? உவர்ப்பு தன்மையா இருக்கும். ஏன்னா, சோடியம் குளோரைடு அதிகமா சேர்ந்திருக்கு. ஏன்னா, இந்த கடல் நீருங்கிறது பல இடத்துல இருந்து வரக்கூடிய ஆறுகள், அங்க இருந்தெல்லாம் வந்த தண்ணி தான் சேருது. பல இடத்துல வேற வேற மண்ணு, வேற வேற இடத்துல இருந்து வரும்போது, அங்க உள்ள உப்புகள்லாம் சேர்ந்து நாளாக 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 உப்பு தன்மை அதிகமாயி, நம்மளுக்கு கடல் நீர நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அது வந்து எப்படி இருக்குன்னா, உப்பு தன்மையா இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன நினைச்சுக்கக்கூடாதுன்னா, சில இடத்துல வந்து தண்ணி கொஞ்சம் இனிப்பா இருக்கும். ஒரு ஆறு ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு தண்ணி இருக்கும்போது, அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, சில தண்ணி சப்புன்னு இருக்கும்பாங்க. சில தண்ணி டேஸ்ட்டா இருக்கும்பாங்க. பட் தண்ணிக்கு டேஸ்ட்லெஸ் தான். சுவையற்றது தான். அது எந்த மாரி இடத்துல எந்த அந்த மலை அடிவாரத்துல எப்படி வருது? ஊருக்குள்ள எப்படி வருது? அப்படிங்கிற அந்த மண் எப்படி இருக்கு? இதெல்லாம் வச்சு தான் அது டேஸ்ட் குடுக்குது தவிர, தண்ணிக்கு வந்து டேஸ்ட்லெஸ் சுவையற்றது தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ரைட். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வாட்டர் சைக்கிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான, இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக். வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள். நீர்
சுழற்சி. இது நம்ம ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு இத நம்ம சொல்லுவோம். இதுல 3 முக்கியமான நிலைகள் இருக்கு. 3 முக்கியமான நிறைய நிலைகள் இருக்கு. நீங்க அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்ப்போம். புக்லயும் நீங்க படிக்கலாம். பட் ஒரு 3 முக்கியமான நிலைகள் சொல்றாங்க. ஒண்ணு எவாப்பரேஷன். தமிழ்ல ஆவியாதல். ஆவியாதல் என்ன அர்த்தம்? பேர்ல இருக்கு. ஆவி ஆதல். சூரிய வெப்பத்தால் நிலத்துல இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலே செல்லுது. மேலே செல்றது. இதுதான் மேல போகுது. சரியா? 2வது கண்டன்சேஷன். கண்டன்சேஷன். ஆவி சுருங்குதல். ஆவி சுருங்குதல். ஆவி சுருங்குதல் நடத்தனா மேல போன நீராவி நாளாக நாளாக குளிரும். குளிர்ந்து மேகங்களா மாறுது. மேகங்களாக மாறுதல். 3வது இருக்கு. பிரசிபிடேஷன். மழை பொழிதல். அதான் எழுதுறேன் அடுத்து. 3வது என்னன்னா பிரசிபிடேஷன். மழை பொழிதல். ஓகேவா? இது நம்ம சொல்லணும். மேகங்கள் தான் மழை தருதுங்கிறது தெரியும். அந்த மேகங்கள் நாளாக நாளாக கனக்கும். ஏன்னா நிறைய நீர் அதுல சேரும். அப்ப கனந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மழையாக பொழிகிறது. அல்லது பனியாகவும் வருகிறது. ஸ்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய பனியாகவும் அது கீழே விழுது. ஓகேவா? ஸோ இதுதான் வாட்டர் சைக்கிள்ல நம்ம பார்க்கக்கூடியது. இதே மாதிரி தாவரங்கள். நீங்க தாவரங்கள் எடுத்துட்டீங்கன்னா தாவரங்கள்ல இருந்து வாட்டர் நீர் வெளியில ஏறும். வெளியில போகும்ல, அதுக்கு பேரு நீராவி போக்கு அப்படின்னு பேரு. தாவரங்கள்ல நீர் வெளியில போறதுக்கு பேரு நீராவி போக்கு. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா? இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைக்கிள் நடக்கிறதுனால தான் பூமியில நீரோட அளவு மாறாம கான்ஸ்டன்டா இருக்கு, நிலையா இருக்கு. இப்போ புரியுதா அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு? புரியுதா? நம்ம ஆரம்பத்துல சொன்னோம்னா பூமியில நீர் கான்ஸ்டன்டா உண்டுப்பா, எப்படினாலும் வடிவத்துல இருக்குன்னு சொன்னோம். அது ஏன்னா இந்த வாட்டர் சைக்கிள்னால தான். எவாபரேஷன் ஆகி எப்படி போகுது, அப்புறம் கண்டென்சேஷன் ஆகி வருது, திருப்பியும் பிரசிபிடேஷன் மழை பொழியுது, எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரவுண்டிங் ப்ராசஸ்ல அது வந்துட்டு இருக்கனால தான் நமக்கு இதா இருக்கு. ஓகேவா? இது புரியுதா? ஓகே, ரைட். இப்போ இந்த வாட்டர் சைக்கிள நான் ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நான் காட்டுறேன். நான் ஒன் செகண்ட். ஸ்க்ரீன் இப்போ ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் தெரியும். தெரியுதா? எஸ். இப்ப இதுல நீங்க இந்த படத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது. எஸ், ஒரு சூரியன் இருக்கு, அப்புறம் தண்ணி வருது, மழை பொழியுது, மேகம் இருக்கு, கீழே நிலத்தடி நீர் காமிக்கிறாங்க, ஒரு ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு, மாடுகள் இருக்கு, மரங்கள்லாம் இருக்கு. பட் இந்த ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம இது பண்ண போறோம், பொருத்த போறோம். இங்கிலீஷ்ல இருந்தாலும் தமிழ்ல ஏற்கனவே ஒரு 3 ப்ராசஸ் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நானே சொல்றேன் அது எப்படி அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதனாலும் ஒண்ணு நம்ம ஃபில் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் இது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு
சன் இருக்கு, பக்கத்துல மேகம் இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸா மேபி மழை பெய்யுது சொல்லலாம். இல்லைன்னா கீழே நீர் இருக்குல்ல, அந்த நீர் அதாவது தண்ணிக்கு அடியில இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் அதை நம்ம சொல்லலாம். சரியா? எதுனாலும் ஒண்ணு சொல்லலாம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரை நம்ம இங்க எடுக்கலாமே. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரை முடிச்சிங்களா? இப்போ கிரவுண்ட் வாட்டருக்கு அப்புறம் மேல மரம் இருக்கு. அப்படிதானே? ஸோ ஆரோ மார்க் இப்படி இங்க இருந்து காமிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, வா இந்த கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ரைஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ வார்ம் வாட்டர் ரைசஸ் ஆகும். இந்த இடத்துல இத நம்ம போட போறோம். இங்க வாட்டர் இருக்கு. அப்புறம் அடுத்த அளவுல கொஞ்சோண்டி வாட்டர் வந்து மேல இருக்கும்போது ஆவியாகி தான் அது மேல போகுது. ஸோ வார்ம் வாட்டர் ரைசஸ் ஆகுது. கிளியரா? அடுத்து அதுல 1/2 மார்க் போட்டு இங்க போறாங்க. இதுல வந்து என்னன்னா, அந்த மரங்கள்லாம் நீர வெளியில விடுது. அது காமிச்சிருக்காங்களா? அதுதான் இப்ப சொன்ன நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன் சொன்னேன். ஸோ இந்தா இருக்கு பாருங்க. டிரான்ஸ்பிரேஷன் இதாவே இருக்கு. இது நம்ம போட்டோம். டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு. ஏன்னா, நிலத்தடி நீர்ல கிடக்கு. பிளஸ் பூமிக்கு மேல இருக்கு. மரங்கள், செடிகள்லாம் அந்த நீரை குடிச்சிட்டு அது ஆவியாகி வெளியில போகுது. பிளஸ் நிழல்ல இருக்கக்கூடிய அந்த நீர் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய வெப்பத்தினால வார்ம் வாட்டரா மாறி அப்படியே ரைசஸ் ஆகுது. ஏன்னா நீர் வந்து ஆவியாகி போயிருது. இதுதான் இங்க போட்டிருக்கோம். அடுத்து அந்த மேகம் மாரி ஒண்ணு காமிச்சிருக்காங்கல்ல, அதுதான் எவாப்பரேஷன். இந்த பாருங்க. இந்த இடத்துல இதுதான் எவாப்பரேஷன். போகுது. அது ஆரோ மார்க்கே போட்டிருக்காங்க. எவாப்பரேஷன் ஆகி போகுது. ஆவியாகி போகுது. ஓகேவா? இத நம்ம போட்டுறலாம். சரி. அடுத்து மேகம் இருக்கு. மேகம் வந்து மழை பொழியறத காமிக்காங்க. ஸோ ஆவி சுருங்குதல். எவாப்பரேஷனுக்கு அப்புறம் கண்டன்சேஷன் ஆவி சுருங்குதல். இந்த இடத்துல நான் போடுறேன். மெதுவாவே பார்ப்போம். எவாப்பரேஷன் அடுத்து ஆவி சுருங்குதல். கண்டன்சேஷன் இருக்கு. நீரை பொழியுது. மழை பொழியறத பிரசிபிடேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். எது இங்க இருக்கு? இந்தா இருக்கா? இது பிரசிபிடேஷன். மழை பொழியறது. இப்ப மழையில தண்ணி பொழியும்போது அது அருவியாக அப்படிலாம் வருது. ஆறுகளாக வருது. அப்ப அந்த தண்ணி வந்து ரன் ஆகுது. ஸோ இதுதான் ரன் ஆஃப். இங்க போட்டலாமா? ரன் ஆஃப் அப்படிங்கிற போட்டிருக்கேன். தண்ணி வருது. இன்னும் என்ன ஒரே ப்ராசஸ் தான் இருக்கு. அடுத்து ரன் ஆஃப் முடிஞ்சிச்சா? வேற ஒரே ஒரு ப்ராசஸ் என்ன? இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது இங்க. இன்ஃபில்ட்ரேஷன் என்னத்துனா தண்ணி ஊடுருவி போகுது. அந்த மண்ணுக்குள்ள ஊடுருவி போகிறதா அப்படி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அதனாலே தெரியும். மழை பொழியுது, இல்ல ஆறு போகுது அப்படின்னா, அப்படியே மேலோட்டமா மட்டுமே இருக்காது. அப்படியே தண்ணி ஊடுருவி அந்த தண்ணி அடியில போகும். அடியில இருக்கும். நம்ம போர்லாம் போட்டு தண்ணி எடுக்கோம்னா, ஏன்னா பல வருஷம் முன்னாடியே தண்ணிய உள்ள அடக்கு. இன்னொரு ஏரியால உறிஞ்சப்பட்ட தண்ணி இங்க வருது. இந்த மாரிலாம் இருக்கு. அப்படிதானே? ஸோ, அதுதான் இன்ஃபில்ட்ரேஷன். நீர் வந்து ஊடுருவி போகிறது தான் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது புரியுதா? இத நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ ஆன்ஸர் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். எஸ், எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஸோ ஆன்ஸர காட்டுறேன். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ப்ராசஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத. நான் ஆன்ஸர் திருப்பி காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. பொறுமையா பாருங்க. ஆவி சுருங்குதல். தமிழ் உள்ள ஸ்டூடண்ட் தமிழ் உள்ளத இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க தமிழ் உள்ளதுக்கு நீங்க பார்த்துக்கலாம். மழை பொழியறதுக்கு என்ன பேரு? ஆவி சுருங்குறதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீன் அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வைக்கிறேன். நீங்க பாருங்க. பிரெசிபிடேஷன் ஆவி, எவாப்பரேஷன் ஆவியாதல், ரன் ஆஃப் தண்ணி வந்து அப்படியே அந்த நிலத்தின் வழியா போறது. டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு. மரங்கள், செடிகள்லாம் குடிச்சிட்டு ஆவியாகி போகிறது. இன்ஃபில்ட்ரேஷன் நீர் வந்து மண்ணுக்குள்ள ஊடுருவி போகிறது. வார்ம் வாட்டர் ரைசஸ் அப்படிதான். தண்ணி வந்து மேல இருக்கும்போது நம்மளுக்கு அதனால தெரியும். சூரிய ஒளி வெப்பத்தினால என்ன ஆகும்னா தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி மேல போகும். அப்புறம் தண்ணி அடியிலையும் கிரவுண்டுக்கு அடியிலையும் இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோர். இது எல்லாம் கிளியர் ஆயிட்டா? ஓகேவா? சூப்பர். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே. அப்போ நீர் சுழற்சியை வந்து நீங்க வந்து பார்த்தீங்க. ஓகே. ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழியுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க. கரெக்டா? ஸோ தாவரங்கள்ல வந்து நீராவி போக்குன்னு ஒண்ணு சொன்னோம்.
தாவரங்கள் நீராவி போக்கு எதனால நடக்குன்னா, தாவரங்கள்ல இலைத்துளைகள் இருக்குங்கிறத நீங்க ஸ்டொமாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இலைத்துளைகள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் அது. இலைத்துளைகள். இது மூலமா தான் வாட்டர் வந்து அந்த நீரானது ஆவியாகி வெளியில போகுது. அதுக்கு பேர் தான் நீராவி போக்கு. சில டைம்ல 2 மார்க்கே கேட்பாங்க. டிரான்ஸ்பிரேஷன். ஆ நீராவி போக்குனா என்ன? அப்படின்னு கேட்பாங்க. தாவரங்கள் உடைய இலைத்துளைகள் வழியாக நீரானது ஆவியாகி வெளியேறது தான் நீராவி போக்கு. டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற பேரு. அப்படிங்கிறத நீங்க வந்து எழுதணும். அது வந்து ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க். ஓகே. ஸோ அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். இப்ப இங்கிலீஷ்லயும் அத சொல்றேன். டிரான்ஸ்பிரேஷன வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் இன் வேப்பர் ஃபார்ம். ஓகேவா? ரைட்? ஸோ இட் இஸ் a process of loss of water from the aerial parts of the plant in a vapor form அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த நீர் சுழற்சினால தான் வாட்டர் சைக்கிள்னால தான் இயற்கையில எப்போதும் நீர் 3 நிலையிலும் மாத்தி மாத்தி காணும். ஆவி, இத திடப்பொருள், திரவம், ஏரிகள், ஆறுகள், பெருங்கடல் இப்படி நீராவி நீரானது ஆவியாகி அப்படி இப்படி மாத்தி மாத்தி வரனால நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த இந்த உலகம் முழுவதும் நீரை பயன்படுத்துறோம், வாட்டரை யூஸ் பண்றோம். ஆனாலும் நீர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன்னா, மாத்தி மாத்தி 3 நிலையில ஏதோ ஒரு நிலைக்கு தான் அது போகப்போது. பயன்படுத்தினால் நீரோடைய 3 நிலைகளும் புவியில் காணப்படும் நீரின் அளவினை மாற்ற இயலா வண்ணம் நிலையாக வைத்துள்ளன. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து டிக்டேஷன் ஒர்க்குக்கு போப்போறோம். இப்போ நம்ம வந்து இதுல டாபிக்ல முடிச்சாச்சு. டிக்டேஷன் அண்ட் ஹோம் ஒர்க் இருக்கு. இப்போ டிக்டேஷனுக்கு உங்களுடைய நோட் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? அஞ்சு வார்த்தை சொல்லுவேன். எழுதுறேன். தமிழ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதணும். இங்கிலீஷ்ல உள்ளவங்க இங்கிலீஷ்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர். ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர். ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர். ரெண்டாவது எவாபரேஷன் ஆவியாதல். எவாபரேஷன் ஆவியாதல். ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர். எவாபரேஷன் ஆவியாதல். மூன்றாவது கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர். மூணாவது கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர். மூன்றாவது கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர். நான்காவது கிளாசியஸ் பனியாறுகள். நான்காவது கிளாசியஸ் பனியாறுகள். ஐந்தாவது வாட்டர் சைக்கிள். ஐந்தாவது வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி. ஸோ இந்த அஞ்சு வார்த்தை தான் பேப்பர்ல எழுதிக்கோங்க. டேட்டை போட்டுக்கோங்க. டேட்டை போட்டு இந்த அஞ்சு வார்த்தை டிக்டேஷன் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர், எவாபரேஷன் ஆவியாதல், கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர், கிளாசியஸ் பனியாறுகள், வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி.
எழுதலாமா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நான் வந்து ஹோம்ஒர்க்கு இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே ஷேர் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீரின் 3 நிலைகள் என்னென்ன? 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். சின்ன கொஸ்டின் தான், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீரோடைய 3 நிலைகள் என்னென்ன விளக்குக. நீங்க அதை என்னென்னு மட்டும் இல்லாம விளக்கவும் செய்யணும். 2வது, நன்னீர் ஃப்ரெஷ் வாட்டர் ஏன் குறைவாக உள்ளது? அது நல்ல ஒரு கட்டுரை வடிவிலே நீங்க எழுதலாம். பட் நீங்க ஒரு சிம்பிளா எழுதிக்கோங்க. ஓகே. நீரின் 3 நிலைகள் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர் என்னென்ன விளக்குக. நன்னீர் ஃப்ரெஷ் வாட்டர் ஏன் குறைவாக உள்ளது? 3வது, நீர் சுழற்சியுடைய வாட்டர் சைக்கிள் படத்தை வரைந்து பாகங்களை குறிக்கவும். இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டியில பார்த்தோம். பட் நீங்க அதை ஒரு சின்ன டிராயிங் மாதிரி பண்ணி மரம், மேகம், சூரியன், நிலத்தடி நீர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்க அதை நோட் பண்ணலாம். அது பண்ணுங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாட்டர் சைக்கிளோடைய படத்தை நீங்க வரைஞ்சு பாகங்களை குறிங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து வீட்டு பாடம், ஹோம்ஒர்க். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோடைய ஓவர். நம்ம உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நம்ம வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி காந்தத்தை பத்தி படிச்சோமோ அதை பத்தி நம்ம வந்து இப்போ அனிமேஷன் பார்த்தோம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது. அடுத்தானே வடமுனை தென்முனை எப்படி இருந்து பார்த்தோம். ஒரு மேக்னெட் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்த விசை கோடுகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் அந்த யூனிட்ல ஒரு 3 ஒன்று பார்த்தோம். ஓகேவா? ரைட். அடுத்து நீரை பத்தி எல்லா டைமும் பார்த்தோம். நீர்னா என்ன, அதோட ஆதாரம் என்ன, அதோட ஃபார்ம் என்ன, வடிவத்துல எப்படி இருக்கும், நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன் எப்படி இருந்துச்சு, அப்புறம் வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி அப்படிங்கிறது எப்படி இருந்தது, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த கிளாஸ் 6th வந்து அடுத்த சாட்டர்டே கிளாஸ், அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல 10 ஒன்னோடு இது எம்சிக்யூ, சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் யூனிட் காந்தவியல், மேக்னிசம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த காந்தத்தை பத்தி இருக்கக்கூடிய அந்த யூனிட்டை நல்லா கம்ப்ளீட்டா படிச்சுவாங்க. அதுல இருந்து 10 எம்சிக்யூ. அது புக் பேக்ல தான் இருக்குன்னு அவசியம்லாம் இல்லை. நான் சும்மா புக்கை ஃபுல்லாமே படிச்சுட்டு அதுல இருந்து தான் 10 ஒன்னோடு எடுப்பேன். அதனால அந்த 10 ஒன்னோட நெக்ஸ்ட் சாட்டர்டே நமக்கு வந்து டெஸ்ட், சரிங்களா? எம்சிக்யூ டெஸ்ட். ஸோ அதுக்கு ரெடி ஆயிட்டு வாங்க. இதுதான் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, வேற எதுவும் டவுட் இல்லைங்களா? சரிப்பா. ஸோ நான் கிளாஸை நிறைவு செய்த. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.